நம்ம எல்லார் மூளையிலயும் மிரர் நியூரான்ஸ்ன்ற ஸ்பெசிஃபிக் பிரெயின் செல்ஸ் இருக்குங்க. இந்த பிரெயின் செல்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சு, அத அப்படியே கண்ணாடி மாரி நம்ம பிரதிபலிக்க வைக்கிறது தான் இந்த மிரர் நியூரான்ஸோட வேலை. இப்போ ஒருத்தர் சிரிச்சா நம்ம சிரிக்கிறோம் இல்லையா? அத அப்படியே கண்ணாடி மாரி பிரதிபலிக்கிறோம் இல்லையா? அதுதாங்க. இத பெரியவங்களுக்கு எப்படி வேலை செய்யும்னா, மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்ப சிரிச்சா சிரிக்கிறது இதெல்லாம் அப்படியே தெரிய வரும். இதுவே ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ படம் பார்க்குறப்போ அதில வந்து அழறாங்கன்னா, நமக்கும் அந்த அழுகை வரும். ஆனா, நம்ம அத கண்ட்ரோல் பண்ணி, அந்த அழுகைய கட்டுப்படுத்த தெரிஞ்சு வச்சிருப்போம். இல்ல அத அனலைஸ் பண்ணி இதற்கு அழ தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ண, அந்த கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு வந்துரும், வளர்ந்தவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய லாஜிக்கல் திங்கிங் பிரெயின், இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டில் க்ரோ ஆயிட்டே இருக்கும். வளர்பருவத்தில தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மாரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி, எது செய்யணும், செய்யக்கூடாதுன்ட்டு அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணி பண்றது இருக்காது. சுத்தி இருக்க எமோஷன, எனர்ஜிய அப்படியே அவங்க பிரதிபலிச்சு எமிட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் பிள்ளைங்க படிக்கிறதுல அவங்கள எந்நேரமும் நம்ம வந்து குறை சொல்லிட்டே உட்காந்து அவன் ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதனால அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. இந்த வாட்டி மார்க் குறைஞ்சிரும். இந்த வாட்டி எக்ஸாம்க்கு அவன் சரியாவே படிக்கல. போன வாட்டி அவன் 1 மணி நேரம் படிச்சான். அப்பயே இவ்வளோ தான் மார்க் வந்துச்சு. இந்த வாட்டி ஜஸ்ட் ½ அன் ஹவர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். எப்படி எழுத போறான்னு தெரியல. இந்த மாதிரி குழந்தைங்கள பத்தி உங்க மனசுக்குள்ள நெகட்டிவா அவன் படிச்சதெல்லாம் மறந்துட்டான்னா என்ன பண்றது? இந்த மாரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எண்ணங்கள், அத பத்தின ஒரு பயம், ஒரு ஆங்சைட்டி, குழந்தைங்களோட படிப்ப பத்தின பயம் இதெல்லாம் இருந்தா, உங்க குழந்தைங்க நீங்க வெளிப்படுத்தாமயே உங்க அந்த எமோஷன், எனர்ஜி க்யூஸ அப்படியே அப்சார்ப் பண்ணி பிரதிபலிப்பாங்க. நம்ம என்னதான் அவங்களுக்கு உட்காந்து படிக்க வச்சாலும், அவங்களுக்கு என்னதான் நம்ம தி பெஸ்ட் எல்லா விதத்திலயும் குடுத்தாலும், அவங்க படிப்பு சம்மந்தமா, அது எல்லாமே அவங்களுக்கு முழு பலன தருமான்னா தராது. நம்ம பயத்தினால நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்றோம்னா, நம்ம அத கெடுத்துடுறோம். அப்போ அஸ் அ பேரண்ட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி உட்கார்ந்து ஹோப்பனோபனோ பண்ணணுங்க. நமக்குள்ள இருக்க அந்த பயம், அந்த லிமிட்டட் பிலீஃப் நம்ம குழந்தைய பத்தின அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தின லிமிட்டட் பிலீஃப் இருக்கு இல்லையா? போன தடவ அவங்க எக்ஸாம் பண்ணப்போ என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, அதனால தான் இப்ப எனக்கு அந்த மாரி தோணுது அப்படின்னு தோணுது இல்லையா? அந்த லிமிட்டட் பிலீஃப் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும்னா, ரெகுலரா பேரண்ட்ஸ் உட்காந்து ஹோப்பனோபனோ பண்ணணுங்க. அத டீட்டெயிலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அத கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். பாருங்க.